வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் மதி, ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு தான் சொல்லு மதி. மதி, ஏன் அழுவுற? கௌதம் கூட ஏதாச்சும் சண்டை போட்டியா? ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? என்னன்னு சொல்லு மதி. பசங்க யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டியா? அம்மா கேக்குறேன்ல, பதில் சொல்லாம இப்படி அழுதுட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? சொல்லு மதி. மதி, அம்மாக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லு மதி. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? மதி, என்னன்னு சொல்லு மதி. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. போய் சொல்லக்கூடாதுன்னு நீதானே சொல்லுவ. ஆமாடா, அதுக்கு என்ன? அப்புறம் ஏமா என்கிட்ட போய் சொன்ன? நீ நீ என்ன சொல்ற மதி? எனக்கு எல்லாமே தெரியும்மா. நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம்னு நீங்களும் வாசு அங்கிளும் சொன்னது இது எல்லாமே போய்தானே? பதில் சொல்லுமா. ஏமா இப்படி போய் சொன்னீங்க? எதுக்காக எங்களை ஏமாத்துனீங்க? மதி, கௌதம் தான் சொல்றத புரிஞ்சுக்காம அடம் பிடிப்பான். ஆனா நீ அம்மாவை புரிஞ்சுப்பதானே? அம்மா காரணம் இல்லாம போய் சொல்ல மாட்டேன்டா. நீயே என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி? என் தங்கம்ல, அழாத. போமா, நீதான் என்ன புரிஞ்சுக்கல. கௌதம் தான் எப்பயும் அப்பா வேணும் அப்பா வேணும்னு அடம் பிடிப்பான். நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்கிட்ட அப்பா வேணும்னு கேட்டதே இல்ல. அதுக்கு காரணம் எனக்கு அப்பா பிடிக்காதுன்னு இல்லம்மா. கௌதம் தான் கேட்டு உன்னை அடம் பிடிச்சு கஷ்டப்படுத்தினா. நானும் கேட்டு உன்னை மேற்கொண்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேம்மா, எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும்மா. என் கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் அவங்க அப்பா லீவ்ல அங்க கூட்டிட்டு போனாங்க, இங்க கூட்டிட்டு போனாங்க. அவங்க கைய புடிச்சிட்டு போனோம். அப்பா உப்பு மூட்டை தூக்கிட்டு போனாரு. என் கன்னத்துல முத்தம்லாம் கொடுத்தாருன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னுதாம்மா இது வரைக்கும் என் ஆசை எதையுமே நான் உன்கிட்ட சொன்னதில்ல. அதுக்குன்னு எனக்கு அப்பானா பிடிக்காதுன்னு இல்லம்மா. எனக்கு அப்பானா பிடிக்கும். அவர் கைய பிடிச்சிட்டு நடக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குமா. நேர்ல பார்க்காம போட்டோல பார்த்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிறப்போ வாசு அங்கிள் தான் இனிமே அப்பான்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு, இனிமே அவர் கைய பிடிச்சு நடக்கலான்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் போயின்னு சொன்னா எப்படிமா? பொங்கல் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நானும் கௌதமும் அதை நினைச்சு நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? நானாவது என் ஆசைய வாசு அப்பா கிட்ட சொன்னதில்ல. ஆனா கௌதம் அவர் அப்பா அப்பான்னு நினைச்சு பழக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அது எதுவுமே கிடைக்காதுன்னு நீ எப்படிமா சொல்ல போற? ஆரம்பத்துல அப்பா வருவாருன்னு எங்களை நம்ப வச்சு ஏமாத்தின. இப்ப புது அப்பா கிடைப்பாருன்னு சொல்லி திரும்பவும் எங்களை ஏமாத்திட்ட. போமா. அம்மா நீ அழாதம்மா. என்னால பார்க்க முடியல. நீ அழக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் என் மனசுல இருந்த எதையுமே நான் சொன்னதில்ல. நீ அழாதம்மா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை எந்த குறையும் இல்லாம இப்ப வரைக்கும் பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ
நீ ரொம்ப நல்ல அம்மா. நீ அழக்கூடாதும்மா. மதி, அம்மா உங்களை ஏமாத்தணும்னு போய் சொல்லலடா, முடியல. உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கிற இந்த அம்மாவால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா, நீ எதுவும் பண்ண வேண்டாம்மா. ஓகே மட்டும் சொல்லுமா. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்மா.